இந்த மாதிரி சுவையான முருங்கைப்பூவில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான பொருள். எடுத்துக்கலாம் தேவையான அளவு. இது நல்லா வெங்காயத்தை வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வணங்கி எடுத்து நம்ம இதுக்கு மேலே மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இது நல்லா வணக்கிக்கலாம். ஆறி வச்சு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு, வரமிளகாய், கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1, இப்போ தக்காளி 1 தக்காளி, உப்பு 1 ஸ்பூன். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பூவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறேன். 2 நிமிஷம் கொதிக்கணும். பாருங்கள், முருங்கைப்பூ நல்லா வெந்துடும். சீக்கிரம் வெந்துடும் முருங்கைப்பூ. இந்த அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு நம்ம அரைச்ச மிளகு ஊற்றிடலாம். பாருங்கள், அரைச்ச மிளகு ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். டேஸ்ட்டு அப்படின்ட்டு எரியாதீங்க. இந்த முருங்கைப்பூவில் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம்.